ஹலோ எவ்ரி ஒன். இப்போ நம்ம மிஷினில் பெல்ட் எப்படி போடலான்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேலே இந்த பிளேஸில் பார்த்துக்கோங்க. இங்கே இந்த மாதிரி இங்கே இந்த மாதிரி ஒரு இது இருக்கா, ஒரு பள்ளமாக ஒரு பிளேஸ் இருக்கா, அந்த பிளேஸில் போய் ஃபஸ்ட்டு இந்த ராடை வச்சுருங்க. பெல்ட்டை வச்சதுக்கப்புறம் அப்படியே கீழே வாங்க. இப்போ கீழே வந்தாச்சா? கீழே வந்துட்டு இந்த இந்த பெல்ட்டை அந்த சைடு அப்படி கரெக்டாக அலைன் பண்ணி வச்சு இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்து பெல்ட் வந்து செட் ஆயிரும். அடுத்து இப்படி தான் பெல்ட் போடணும். இப்போ நம்ம பெல்ட்டெல்லாம் போட்டுட்டோமா? பெல்ட் போட்டதுக்கப்புறம் நம்ம எப்படி மிஷினை ரன் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பெடலே பண்ணி பாருங்கள். இப்போ புதுசாக பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு பெடலிங் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இப்போ தான் ஃபஸ்ட்டு மிஷின் வாங்கியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் இந்த பெல்ட்டு போட தேவை கிடையாது. பெல்ட்டு போடாமல் நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் மிஷினில் இந்த பெடலிங் மட்டும் இப்படி நீங்கள் பண்ணலாம். இதை மட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து அது ஈஸியாக வருதான்ட்டு. ஏன்னா புது மிஷின்னால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு ஈஸியாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பெல்ட்டை மாட்டிட்டு நீங்கள் பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு லெக்கில் பெடல் பண்ணி முடித்து ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் பெல்ட் போட்டுக்கோங்க. பெல்ட் போட்டுட்டு ஃபஸ்ட்டு உங்களோட கையை ரைட் ஹேண்டை வச்சுட்டு லைட்டாக இதை அப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து த்ரெட் எதுவுமே போட்டிருக்கக்கூடாது, நூல் எதுவுமே போட்டிருக்கக்கூடாது, கீழே பாபினும் எதுவும் இருக்கக்கூடாது. கீழே பாபின் ஏதாவது இருக்கான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. பாபின் கேஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இந்த ஃபுட்டர் இருக்குல்ல, இந்த ஃபுட்டரையும் இப்படி கீழே இல்லாமல் இப்படி மேலே லிஃப்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தெரியுதா? இப்படி இருக்கக்கூடாது. இந்த பல்லில் அது படாத மாதிரி லிஃப்ட் பண்ணி வச்சுக்கோங்க. த்ரெட்டும் போட்டிருக்கக்கூடாது. இந்த மாதிரி இங்கே செட் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே வாங்க. உங்களோட ரைட் ஹேண்ட்லேருந்து லைட்டாக எப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். லைட்டாக ரொட்டேட் பண்ணோடனே அது லைட்டாக இப்போ ஃபஸ்ட்டு கைட்ட லைட்டாக ரொட்டேட் பண்ணுறோம். ரொட்டேட் பண்ண உடனே அப்புறம் காலில் பெடல் பண்ண ஆரம்பிச்சிடணும். தெரியுங்களா? அப்படி அதே லைட்டாக கை வச்சோம்னா நிற்கும். ஓகேவா? ஸ்டார்ட். சும்மா ஒரு ஃபுல்லாக பிடிச்சி இப்படி நம்ம தள்ளிக்கிட்டே இருக்க தேவையே கிடையாது. லைட்டாக ரொட்டேட் பண்ண உடனேவும் காலில் மிதிக்க ஆரம்பிச்சிடணும். அப்படின்னா தான் அது ரொட்டேட் ஆகும். நீங்கள் பண்ணாமல் நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா ரிவர்ஸில் இப்படி போயிடும். இப்போ தெரியுதா? இப்போ எனக்கு வந்து ரிவர்ஸில் போயிட்டுருக்கு, பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கு. இதுதான் முன்னாடி சுற்றுறது, இது பின்னாடி சுற்றுறது. தெரியுதுங்களா? அப்படி பின்னாடி சுற்றினா நமக்கு ஸ்டிச்சஸ் வந்து இதாயிரும், கட்டாயிரும். அப்படியே உங்களுக்கு பின்னாடி எப்போயுமே சுற்றக்கூடாது, முன்னாடி தான் சுற்றணும். இதை வந்து நம்ம இங்கே டச்சே பண்ணாமல் கால்லையே நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நம்ம பழகணும். இப்போ கையில் ஸ்டார்ட் பண்ணி கையில் ஸ்டாப் பண்ணுறோமா, அது இல்லாமல் நம்ம தெரியுதுங்களா, கால்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணி கால்லையே ஸ்டாப் பண்ணணும். இப்படி நம்ம இங்கே டச் பண்ணாமலே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்தளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஒரு இடத்துல நம்ம 2 கையிலையுமே நம்ம தச்சிட்ருக்கோம் அப்படிங்கும்போது நம்மளால் கால்லே ஹேண்டில் பண்ண முடியும். அவ்வளோதான். நீங்கள் ஃபஸ்ட்டு கையில் ரொட்டேட் பண்ணி ஸ்டார்டிங்கில் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் என்ன தான் கையில் இங்கே ரொட்டேட் பண்ணாலும் நீங்கள் கீழே அமுக்க ஆரம்பித்தோடனே உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் தான் இப்படி போயிடும். ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஹேண்டில் பண்ணிடுங்க. அடுத்த நிமிஷமே உங்கள் காலில் வந்து ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். ப்ரெஸ் பண்ணி இது பண்ணிகிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பெடலிங் கரெக்டாக போடுறதுக்கு பழகுங்க. நீங்கள் இப்படி எடுத்தோடனே இப்படி ரிவர்ஸில் போகக்கூடாது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுக்கு இப்படி ஃப்ரண்ட்டில் தான் வரணும். தெரியுதா உங்களுக்கு? இப்போ பாருங்கள், இப்போ ரிவர்ஸில் போச்சா, இப்போ ஃப்ரண்ட்டில் வந்துச்சா, இது ரிவர்ஸில் போகுது. தெரியுதா? ரிவர்ஸ்னால் பின்னாடி சுற்றுது. இப்படி என்ன பார்க்க தான் இது சுற்றணும் மிஷின். இப்படி என் சைடு சுற்றிட்டு வந்தால் தான் அது வந்து கரெக்டான சைடு. இப்படி சுற்றினா மட்டும்தான் நம்மளுக்கு இங்கே ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டான இதில் வரும். பின்னாடி சுற்றுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரிவர்ஸ் கரெக்டாக வராது, ஸ்டிச்சஸ் கரெக்டாக வராது. இப்போ இருந்தால் பின்னாடி போச்சு, இது முன்னாடி, இது பின்னாடி, இது முன்னாடி. தெரியுதா?
அந்த இதை நம்ம ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நம்ம லெக்கில் பழகணும். நம்ம இங்கே ப்ரெஸ் கொடுக்கும்போதேவும் அது வந்து கரெக்டான ரொட்டேஷனில் வரணும் நம்மளுக்கு. இப்போ நம்ம மிஷினில் எப்படி நூல் போடலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே இந்த இதில் நூலை போட்டுட்டு இங்கே இந்த மாதிரி ஒரு இது இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? இதே மாதிரி பேக் சைடும் இருக்கும். இது நீங்கள் வந்து எங்கேனாலும் போட்டுக்கலாம், பேக்லேயும் போட்டுக்கலாம், அங்கே ஃப்ரண்ட்லேயும் போட்டுக்கலாம். இதில் போட்டுட்டு இப்போ பின்னாடி வாங்க. இந்த ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்குல்ல, அந்த ஸ்ப்ரிங்குக்குள்ளே அந்த சைடில் இருந்து உள்ளே கூடி இப்படி வந்து இப்படி மேலே வரணும். புரிஞ்சிச்சா? இன்னொரு தடவை போட்டு காட்டவா? இப்போ இந்த இது வழியாக நம்ம இங்கே வந்துட்டோமா, இதில் வந்த உடனே இதுக்குள்ளே வச்சு இது மேலே இப்படி திரும்ப இப்படி மேலே கொண்டுட்டு வந்துட்டு இப்படி போய் மேலே வந்துடணும். அதுக்கப்புறம் இந்த ஹோல் இருக்குல்ல, இந்த ஹோல்குள்ளே விட்டு இழுத்துடணும். அதுக்கப்புறம் இந்த பிளேஸ்லையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் நம்ம அந்த டென்ஷன் கரெக்டாக வர்றதுக்காக கொடுக்குறாங்க. இந்த பிளேஸ்லையும் நீங்கள் போட்டுக்கலாம். அந்த பிளேஸில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே கீழே நம்ம ஊசியில் போடணும். ஊசியில் பாருங்கள், நான் என்னோடய லெஃப்ட் சைடு இருக்கா, என்னோடய லெஃப்ட் சைடில் இருந்து ஊசிக்குள்ளே கோர்க்கணும். கோர்த்துட்டு என்னோடய ரைட் சைடு எடுக்கணும். ஓகேங்களா? இது பாபின் கேஸு. ஓகேவா? இப்போது நம்ம பாபின் கேஸ்க்குள்ளே பாபினை போட போகிறோம். ஃபஸ்ட்டே நூல் சுற்றி வச்சாச்சு. நூல் சுற்றி வைக்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம நூலை சுற்றி முடிச்சுட்டு இதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு இது இருக்கும், இதுலேயும் இந்த மாதிரி ஒரு ஹோல் இருக்கும். ஸோ இதில் கரெக்டாக இப்படி போடணும். போட்டுட்டு இந்த த்ரெட் இருக்குல்ல, இந்த த்ரெட்டை கரெக்ட் இங்கே தெரியுதா உங்களுக்கு கேப்பு, இந்த கேப் வழியாக இப்படி கொண்டுட்டு வரணும். இதில் உள்ளே கொண்டுட்டு வந்து இது வழியாக இங்கே கொண்டுட்டு வரணும். ஓகேங்களா? இப்போ இழுத்தேன்னா பாபின் வந்து மூவ் ஆகுதா, உள்ள த்ரெட் வந்து எனக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போது இதை போட்டதுக்கப்புறம் இப்படி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பாபின் கேஸை அந்த நூலை பிடிச்சி இப்படி நான் தூக்கும்போது இந்த பாபின் வந்து உள்ளேருந்து இப்படி வெளியில் வந்து விழுகக்கூடாது. விழுகாமல் இந்த மாதிரி உள்ளே செட்டில் ஆயிடுச்சுன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்போது நம்ம இங்கே ஒரு பிளேட் இருக்குல்ல, இதை நம்ம இப்படி லைட்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி பாபின் எப்படி பிடிச்சிருக்கோமா அப்படியே கீழே கூடி இங்கே கொண்டுட்டு போகணும். கரெக்டாக இந்த பிளேஸ்க்கு இங்கே கொண்டுட்டு போங்க. அதே இது மேலே இங்கே வந்திருக்குமா. ஸோ இப்போ இதுக்குள்ளே போய் டர்ன் பண்ணிவிட்டு இந்த ஒரு இது ஆர்ச் மாதிரி இருக்குல்ல, அதில் போய் இந்த இது போடணும். இந்த ஹோல்குள்ளே இந்த இதை விடணும். இப்போ விட்டு அங்கே போய் வச்சு சவுண்டு கேட்டுச்சா, அந்த சவுண்டு கேட்கணும். அப்படின்னா தான் அது வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிருக்குன்னு அர்த்தம். கேட்டுச்சா அந்த சவுண்டு நமக்கு ஒரு டைமும் கேட்கணும். ஸோ இப்போ நம்ம பாபின் போட்டதுக்கப்புறம் இந்த பிளேட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே நம்மளுக்கு நூல் விட்டுருக்கோமா. ஸோ லைட்டாக ஒரு டைமு நம்ம இப்படி உள்ளே விட்டு எடுத்தோம் அப்படின்னா தெரியுதா, இந்த நூலை பிடிச்சிக்கிட்டு நம்ம அதை உள்ளே விட்டு எடுத்தோம்னா கீழே பாபியில் இருக்க நூலை அது வந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் அதை நம்ம இந்த மாதிரி பேக் சைடில் விட்டுட்டு
நம்ம வந்து கிளாத்தை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். தெரியுதுங்களா? இது பேக் சைடு ஸ்டிச்சஸ்ஸு, இது ஃப்ரண்ட்டில் இருந்து ஸ்டிச். ஒரு டைம் மட்டும் ஸ்டிச் பண்ணி பார்க்காம இந்த மாதிரி 2 to 3 டைம்ஸ்க்கு மேலே நம்ம ஸ்டிச் பண்ணி பார்க்கும்போது ஸ்டிச்சஸில் ஏதாவது ராங் இருக்குது, தப்பாக வருதுனால நம்ம அதை வந்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம நல்ல கிளாத்தில் ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.